குட் மார்னிங் எவ்ரிவான். முதல் நாள் நாம்பென் கம்போடியா. அங்கே இருந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா அங்கோர் வாட் சிஎம் ரிப் அப்படின்னு ஒரு சிட்டிக்கு போவோம். நாம்பென் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு அழகான சவுத் ஈஸ்ட் ஏஷியன் சிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. கம்போடியா இப்போது நல்லா வளரும் ஸ்டேஜில் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே நல்ல ஒரு மேகமூட்டமான நாள். இப்போ நீங்கள் பார்க்குறது அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் மான்யூமெண்ட். அவங்க சுதந்திரம் அடைஞ்ச தினத்தை கொண்டாடுற விதமாக அந்த மான்யூமெண்ட் இருக்குது. அதை தாண்டி போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இது காலையில் 6 மணி. அதனால் அப்போ தான் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மான்யூமெண்ட்டில். இந்த நாம்பென் அடுத்த நாள், அதாவது இது சாட்டர்டே காலையில் நாம்பென்லேருந்து கிளம்பி சிஎம் ரிப் கம்போடியாவுக்கு போனோம். அதை அடுத்த பார்ட்டில் கவர் பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட்டு அந்த சிட்டி வழியாக போனது ரொம்ப அழகாக இருந்தது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் இதை காமிக்கிறோம். அவங்க கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக ஒரு காலத்தில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த காலனி பார்த்திங்கன்னா கட்டடங்கள்லாம் இப்போ பார்க்குறீங்களா, அந்த கட்டடம் ஃப்ரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸில் இருக்குது. இங்கே நாம்பெனில் நிறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கிடையாது. ஆனால் இப்போ ஊபர் அந்த மாதிரி, இது கிராப் அந்த மாதிரி ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரன்சி கம்போடியாவில் யூஎஸ் டாலர் தான் கேட்குறாங்க. அவங்களுடைய கரன்சி பேர் கம்போடியன் ரியால். 10,000 கம்போடியன் ரியால் கொடுத்தீங்கன்னா ஒரு யூஎஸ் டாலர் தராங்க. அல்லது ஒரு யூஎஸ் டாலருக்கு 10,000 கம்போடியன் ரியால். அதை நீங்கள் இந்தியன் மணிக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம், சிங்கப்பூர் டாலர் கால்குலேட் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சிட்டி சென்டரில் ஒரு பார்க் அது வழியாக போகிறோம். கொஞ்சம் தூரம் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போயிருப்போம். நல்ல மழை, அருமையான கிளைமேட். இன்னும் சில்லுன்னு ஆகிடுச்சு. ஏற்கனவே சில்லுன்னு இருந்தது, அப்புறம் சில்லுன்னு ஆகிடுச்சு. ஆனால் இது ஒரு சர்ப்ரைஸ் தான். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட் ஆகிடும். ஏன்னா இப்போது கம்போடியா இந்த மந்த் ஆஃப் மே அவங்களுக்கு சம்மர் தான். அதுக்கப்புறம் இந்த எஸ்யூவி வேன் நாங்கள் ஹையர் பண்ணோம். $150 பேசணும். $200 கேட்டாங்க. இந்த 5 மணி நேரம் பாருங்கள். என் மனைவி ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இந்த எஸ்யூவியில் வந்துட்டுருக்காங்க. 2 பேருக்கு, நாங்கள் 2 பேர் தான். எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த எஸ்யூவி வேனு. $150 பேசணும். ஆமாம். டுப் நிறைய இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சிஎம் ரிப் உள்ளே வந்துட்டோம். இப்போ அங்கோர் வாட் கிட்ட வந்துட்டுருக்கோம். அங்கோர் வாட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பழமையான நகரம். நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. கெமேர் மன்னர்கள் கட்டிய அங்கோர் வாட். இது கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு மேலே பழமையானது. நம்ம சேர சோழ பாண்டியர் காலத்துலேருந்து இருக்குது. அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. ஒரு சிலர் நான் சொல்லிக்கிட்டே வரேன். இது பார்த்திங்கன்னா இதுதான் அங்கோர் வாட்டோட முதல் கோவில். இது அங்கோர் வாட் மெயின் டெம்பிள். இது பார்த்திங்கன்னா அவங்க கொடியில் கூட இந்த கோவில் தான் இருக்குது. உள்ளே நுழையிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏரி மாதிரி, அகழி மாதிரி இருக்குது. ஏரின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் கோட்டை சுவர்கள்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு மாதிரி இருக்குது. பார்த்திங்களா, இது எதை ஞாபகப்படுதுன்னா அந்த இது கடைஞ்சாங்க இல்லையா, பார்க்கடலை கடைஞ்சாங்க இல்லையா தேவர்கள் அசுரர்கள். அப்போ பாம்பு தானே கயிறாக பயன்படுத்தினாங்க. அந்த பாம்பு இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய என்ன சொல்லலாம், நிறைய தண்ணி இருக்குது சுற்றி, அகழி மாதிரி. இந்த ஊர் மக்கள் நிறைய வராங்க. இவங்களும் வராங்க, நம்ம மாதிரி டூரிஸ்ட்டும் வராங்க.